86 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வித்தைக்காரர்களுக்கும் மூசா நபிக்கும் நடந்த அந்த போட்டியை சொல்லி காட்டுறோம். அதுல சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது எப்படி இருக்கும் கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கால ஃபிரௌனும் யஅ்தூனி பிகுல்லி சாஹிரின் அலீம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அற்புதங்களை செய்து காட்டின உடனே திறமையான எல்லா வித்தைக்காரனையும் என்னிடத்துல கொண்டு வாருங்கள். ஃபிரௌன் கட்டளையிடுறான், என்னிடத்துல திறமை மிக்க மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்து வாருங்கள். பலம்மா ஜா சஹரத்து, வித்தைக்காரர்கள் வந்த பொழுது காலலஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், அல்கு மான்து முல்கு, நீங்கள் என்ன வித்தையை செய்ய போகிறீர்களோ அதை செய்து காட்டுங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அந்த பொருள் கொடுக்குறாங்க. பலம்மா அல்கோ, அவர்கள் அந்த வித்தையை செய்து காட்டிய பொழுது கால மூசா மா ஜிஅ்தும் பிஹி ஸிஹ்ரு, நீங்கள் செய்து காட்டியிருப்பது வித்தை. இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு, அல்லாஹ் அதை வீணானதாக ஆக்கி காட்டுவான். இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன், குழப்பவாதிகளுடைய செயலுக்கு அல்லாஹ் வெற்றி பெற மாட்டான், கண்டிப்பாக தோற்று போகும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு வயுஹித்துல்லாஹுல் ஹக்க பி கலிமாத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகள் மூலம் தன்னுடைய கொள்கையை உண்மையை நிலைநாட்டி காட்டுவான். உலவு கரிகள் முஜ்ரிமூன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நீங்க தோற்றுருவீங்க, நான் தான் ஜெயிப்பேன், போட்டு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இது நடந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இதே விஷயத்தை இந்த மந்திரவாதிகள்கிட்ட போட்டி நடந்தத 26வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் 36ல இருந்து 51 வரைக்கும் சூரா கவிஞர்கள் சூறாவுல 36வது அத்தியாயத்தில் இருந்து வசனத்திலிருந்து 51 வரைக்கும் அதுல சொல்லி காட்டலாம் இதே விஷயத்தை. இது எப்படி வருதுன்னு கேட்டா, அர்ஜிஹு அகாஹு வபாசிபில் மதாயினி ஹாசிரீன், இவருக்கும் இவருடைய சகோதரருக்கும் அவகாசம் கொடுங்கள், மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கள். அவங்க என்ன செய்வாங்க கேட்டா, ஊர்ல எல்லாருக்கும் மந்திரவாதிகளை அழைத்து வருவதற்கு ஆள் அனுப்புங்கள். ஏத்தூக்க பிகுல்லி ஸஹாரின் அலீம், திறமை மிக்க மந்திரவாதிகளை எல்லாம் அவர்கள் உன்னிடத்திலே கொண்டு சேர்ப்பார்கள் என்று ஃபிரௌனிடத்தில் அவருடைய மந்திரி பிரதானிகள் எல்லாம் ஆலோசனை சொல்கிறார்கள். குறிப்பிட்ட நாளையிலே அந்த மந்திரவாதிகள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டார்கள். வக்கீல இன்னாசி ஹல் அன்தும் முஜ்தமிஊன், நீங்கள் எல்லாம் வந்துருவீங்களா என்று மக்களுக்கும் அது பறையடிக்கிறாங்க. மந்திரவாதிகளை மட்டும் கூப்பிடல, மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது ஹல் அன்தும் முஜ்தமிஊன், எல்லாரும் கூடி விடுவீர்களா குழுமுவீர்களா என்று மக்களுக்கு கேட்கப்பட்டது. ஏன் அப்படி சொல்றாங்க என்று கேட்டா, சொல்லும் போதே ரொம்ப தைரியம். ஃபிரௌனுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்டா, அல்லனா நத்தபி ஸஹரத்தை இன்கானு ஹுமுல் காலிபீன், நம்ம மந்திரவாதிகள் வர்றாங்க, அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் இல்லையா, அதுக்காக எல்லாரும் வாங்க அப்படின்னு ரொம்ப தைரியமா தான் அந்த பேச்சுக்கு ஏற்பாடு பண்ணிடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த மந்திரவாதிகள் ஜெயிப்பிடுவார்கள் என்று ரொம்ப நம்பிக்கையோட தான் நம்ம மந்திரவாதிகள் சொல்றது கரெக்டா இருக்கு, நம்ம அவங்க முன்னாடி போயிடணும், அதுக்காக எல்லாரும் கரெக்டா வந்துருங்கன்னு சொல்லி மக்களுக்கும் அறிவிப்பு செய்யப்பட்டது. பலம்மா ஜா சஹரத்து, அந்த வித்தைக்காரர்கள் வந்த பொழுது காலூர் ஃபிரௌன இன்னலனால அஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன், நாங்கள் வெற்றி அடைந்தால் எங்களுக்கு கூலி கிடைக்குமா, ஏதாவது பரிசு தருவியா என்று கேட்டார்கள். இது முந்தின வசனங்கள் வந்திருக்கு. அப்ப என்ன சொல்றான், நாம் இன்னக்கும் இவன் லமினல் முகர்ரபீன், கண்டிப்பா கிடைக்கும், கூலி என்ன எனக்கு அருகிலே நான் வைத்துக் கொள்வேன், நெருக்கமானவர்கள் உங்களை ஆக்கிக் கொள்வேன் அப்படின்ற உடனே காலலகம் முசால்கும் ஆன்தும் முல்கூன், உங்களுடைய வித்தைகள்லாம் நீங்க போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க தங்களுடைய கயிறுகளையும் அந்த கைத்தடிகளையும் போட்டார்கள். போடும்போது என்ன சொல்லி போட்டாங்கன்னா, காலு இஸ்ஸத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது ஆணையம், ஃபிரௌன் கடவுள், அவர் அப்படித்தான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கலாம். இதுலதான் என்ன சொல்லி வித்தையை செஞ்சாங்கன்னு நல்லா காட்டுறான். இஸ்ஸத்தி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இன்னால நஹ்னுல் காலிபூன், நாங்களாம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தங்களுடைய கயிறுகளையும் கைத்தறிகளையும் போட்டார்கள். அல்கா மூசா அசாஹு, உடனே மூசா தம்முடைய கைத்தறியை போட்டார். இலாஹிய தல்கபு மா யாஃபிகூன், அவர்கள் கற்பனை செய்தவைகளை எல்லாம் அது விழுங்கிவிட்டது. உல்கிய ஸஹரத்து சாஜிதீன், அந்த மந்திரவாதிகள் எல்லாம் சஜ்தாவிலே இறைவனுக்கு பணிந்து இருந்தார்கள். ஆமன்னா பிரபில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனாகிய ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் நம்பிக்கை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதே கை வச்சுவேன் காலை வச்சுவேன் என்று சொன்னதெல்லாம் இதே மாதிரியே வருகிறது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே போய் மிக பெருமாண்டமான அற்புதத்தை செய்து காட்டிய நேரத்தில் கூட அதை தோற்கடிப்பது தான் நினைச்சானே தவிர இந்த அற்புதத்தை பார்த்தவன் என்ன செய்யல, திரும்பிக்கல. அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதிகள் எல்லாம் செஞ்சு காட்டினாங்களே, அவங்க தோற்று போயிட்டாங்களே, அப்பவாச்சும் திருந்தல. முதல்ல ஒரு சந்தேகப்பட்டு டெஸ்ட் வச்சான், டெஸ்ட் வச்ச வரைக்கும் ஓகே, ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணி தான் ஏற்றுக்க முடியும். இது ஒருவேளை வித்தியாசம் இருக்கலாம்,
நம்ம வித்தக்காரங்களை கூட்டி வருவோம், வித்தையா அல்லாஹ்வுடைய அற்புதமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்று ஏற்பாடு பண்ணானே, அதை கூட நம்ம குறை சொல்ல முடியாது. ஒருவர் வந்து அற்புதம்னு சொல்றாருன்னு சொன்னா அது அற்புதம் தானா என்று கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அவன் செய்த முயற்சியை நம்ம குறை சொல்ல முடியாது. அற்புதத்தை செஞ்சு காட்டி மந்திரவாதிகளை நிப்பாட்டி அவங்க செஞ்சது தோற்று போய் நம்ம இது போலி இது ஒரிஜினல் அவங்களே சர்டிபிகேட் கொடுத்து அவங்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்கிட்ட பிறகாவது ஏத்துக்கணுமா இல்லையா? அவனுடைய ஆணவம் அதை தடுத்துருச்சு. அவனுடைய கர்வம், அவனுடைய மண்டகணம் வந்து இவர் சொல்ற உண்மைதான் தெரிஞ்ச பிறகு கூட ஏற்க மறுத்துட்டான் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இந்த இடத்துல வந்து இந்த சிகிரு வருது. அதிகமாக சிகரை பற்றி இடம்பெறக்கூடியதெல்லாம் மூசா நபியோட தான் ரொம்ப சம்பந்தப்பட்டு வருது. அதிகமா சிகருங்கிற சொல்லி இடம்பெறதெல்லாம் இவர் விஷயத்தான். ஏன்னா இங்கதான் மந்திரவாதி வர்றாங்க, சிகரு அந்த பிரச்சனை போட்டி வீட்டு எல்லாம் நடக்கிறதா இங்கதான். மற்ற இடங்கள்ல ரொம்ப குறைவா தான் வரும். மற்றபடி சிகரை பத்தி பேசுற இடங்கள்லாம் ரொம்ப இந்த ஹாரூத் மாருத்தும் ஒரு இடத்துல வரும், இப்படித்தான் வருமே தவிர அதிகமான இடங்கள்ல வந்து சிகரை பற்றி பேசப்படக்கூடியது கூட இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த சிகர் செய்கிறவர்களுக்கும் நடந்த போட்டி இருக்கு பாருங்க, அந்த போட்டி விளக்குற இடத்துலதான் அதிகமா அந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. அதனால சிகர்னா என்ன, சிகர்னா அது என்ன, சிகர்னு ஒண்ணு உண்டா? சிகர்னா சூனியம். சிகர்னா நம்ம சமுதாயத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஒருவனுக்கு ஏதாவது நோய் வந்துடுது, டாக்டர்கிட்ட போறாங்க, டாக்டர் வந்து அல்லாஹ் கிடையாது, அவன் மனுஷன் தான். ஏதோ 10 மாத்திரையை கொடுத்து பார்ப்பான், வேலை செய்யாது 11 கொடுத்து பார்ப்பான், ஒரு நேரத்தில் கரெக்டா மாத்திட்டு உண்டு. அது விளங்காம என்ன பண்றது, மாத்திரை செய்ய வரல வந்து என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வர்றது. நான் என்ன பண்றது, வைக்கூட பண்ணாது சீர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அவன் நோய்க்கு வர்றான், ஒரு டாக்டர்கிட்ட போறான், டாக்டர் மனுஷன் தானே அவன் எல்லாம் ஒரு நோய்க்கு லட்சம் காரணம் இருக்கு. அவன் ஒரு காரணத்தை கேஸ் பண்ணிட்டு ஒரு மருந்து கொடுப்பான். அவன் மனுஷங்கிற முறையில சில பேர் ஒர்க் அவுட் ஆயிரும், சில வந்து சரியா வராது. இன்னும் 2 பேரை பார்க்கணும், 10 டாக்டரை பார்க்கணும். அதை விட்டு என்ன செய்யறது, 2 டாக்டரை பார்க்க வேண்டியது. வயிற்று வழியே போக மாட்டேங்களா, இவரால் வயிற்று வலிங்க என்னங்கன்னு என்ன வண்டி பார்க்கறது. நான் என்ன பண்றது, உங்களுக்கு பண்ணிட்டாங்க அந்த எவனா ஒருத்தர் சொந்தக்காரன் சொல்லி உங்க வீட்டு உள்ள ஒருத்தருக்கான்ல, அடுத்த ஊர்ல ஒருத்தருக்கான்ல, நீங்க சம்பந்தம் பண்ணிருக்கீங்கல்ல வாமன அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சண்டை போட்டு விட்டுருவாங்க. உடனே என்ன பண்ணிடுறது, யாரும் நமக்கு வித்த பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் இந்த வயிற்று வலி, அதனாலதான் தலைவலி, அதனாலதான் இந்த வறுமை, அதனாலதான் தொழில் நஷ்டம், எல்லாத்துக்குமே இந்த சிகரை கொண்டு மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த சிகரிங்கிற சூனியத்தின் மூலமாக வந்து பணக்காரனை பிச்சைக்காரன் ஆக்கலாம், நல்ல காலோட இருக்கிறவனை நொண்டியாக்கி போடலாம், கைகாலெல்லாம் சலாமத்தா இருக்கிறவனை குறவல்வன் ஆக்கிடலாம், கண்ணு உள்ளவனை குருடன் ஆக்கி போடலாம், நல்ல சூழ்நிலையோடு இருக்கிறவனை பைத்தியக்காரன் ஆக்கி போடலாம் என்றெல்லாம் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற மாதிரி அவர்கள் வந்து இந்த சிகரை பற்றி ரொம்ப ஓவரான ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அதனால இந்த சிகரை சூனியம் என்றால் அப்படி ஒண்ணு உண்டா, அதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, அப்படி ஏதாவது செய்ய முடியுமா, அது உண்மையில என்னதான் நடக்குது, சிகருங்கிறது என்னதான் அப்படி இருக்குன்னு வந்துருச்சு. சாகிரு மந்திரம் அண்ணா எல்லாமே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சிகரை பற்றி நம்ம அது மூசா நபி வரலாறு அப்படி நிப்பாட்டி வைத்துக் கொண்டு இந்த சிகருன்னா என்னங்கிறது நுழைஞ்சாக வேண்டியிருக்கு. அதை தெளிவுபடுத்திக்கிட்டு தான் அடுத்து என்ன செய்யணும், மறுபடியும் மூசா நபியுடைய வரலாறுக்கு திரும்பி போகணும். அதனால இப்ப சிகருக்குள்ள நம்ம நுழைகிறோம். எப்படி நுழைகிறோம் கேட்டா, அதாவது எல்லா நபிமார்களும் அந்த மக்களுக்கு போய் சத்தியத்தை சொன்னாங்க இல்லையா, மக்களுக்கு போய் சத்தியத்தை சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுதுன்னா அந்த சத்தியத்தை பார்த்துவிட்டு அந்த மக்கள் செய்த விமர்சனம் என்னன்னு குர்ஆன் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இது செய்தாங்க. மூசா நபியை மட்டும் சிகருன்னு சொல்லல, எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறாங்களோ அந்த அற்புதத்துக்கு அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டா இது ஒரு சிகிரு இப்படின்னு சொன்னாங்கன்னு குர்ஆன்ல வருது. முதல்ல என்ன இங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க, அதுல இருந்து என்ன பாயிண்ட் நம்ம சொல்றோம் ரெண்டாவது வழங்குவோம். அப்படி சொன்னார்கள் என்பதற்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா 5வது அத்தியாயம் 110வது வசனம். அதுல வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அற்புதங்களை செஞ்சு காட்டுறாங்க. என்னென்ன அற்புதம் செய்யறாங்கன்னு கேட்டா, களிமண்ல ஒரு பறவை மாதிரி செய்யறாங்க, ஊதுறாங்க, உடனே பறவையா பறக்குது. இறை தூதர்னு காட்டுறதுக்காக அதுக்கு வந்து இந்த ஆற்றலை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று சேர்த்து தான் வருது. அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி செய்யறாங்க, அப்ப மட்டும் பறக்கும். இது செய்யும் போதெல்லாம் பறவையால ஆகாது. அதே மாதிரி வந்து பிறவி குருடு, வெண்குஷ்டம் போன்ற நோய்களை வந்து அவர் வந்து அதை நீக்கினாரு, நீக்கினாங்கன்னு வருது. அதே மாதிரி வந்து இறந்தவர்களை கூட ஒரு நேரங்கள்ல உயிர்ப்பித்து காட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதம் அல்லாஹ் இறை தூதர் என்பதற்காக வந்து அல்லாஹ் கொடுத்த எவிடன்ஸ் இதை செய்து காட்டினார்கள் இது வருது. இதெல்லாம் பயங்கரமான விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. பிறவிலேயே குருடா இருக்கிற ஒருத்தனுக்கு பார்வையை தருவது என்பது சாதாரண விஷயம் இல்ல, பயங்கரமான அற்புதம். பிறவி குருடுக்கு இன்னைக்கு செய்ய முடியாது. இன்றைக்கு உள்ள மருத்துவ உலகில் கூட ஏற்கனவே பார்வை இருந்து போயிருக்கு பாருங்க.